சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் சர்ச்சை உரை நிகழ்த்தியதற்கு கண்டனம் எழுந்திருக்கிறது. இதனை கண்டித்து பள்ளி முன்பு மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் பிரபாகரன் கேட்கலாம். பிரபாகரன், விவரங்கள். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 3 நாட்களுக்கு முன்பாக ஆன்மீக சொற்பொழிவு என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் கல்வி சார்ந்த சொற்பொழிவு நடத்துவதற்காக பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்த நிலையில் இந்த பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மகாவிஷ்ணு என்பவரை அழைத்து வந்து பேசியிருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக கடந்த ஜென்மங்கள் ஆகியவற்றை பற்றி அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை பள்ளிகளில் எப்படி நடத்த அனுமதிக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் இதனை கண்டித்தும் SFI அமைப்பு சார்பில் பள்ளி வளாகத்திற்கு முன்பாக தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இதுபோன்று ஆங்காங்கே ஒரு சில பள்ளிகளில் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த பள்ளி கல்வித்துறையுடைய நடவடிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குவதாக இருப்பதாகவும் உடனடியாக இது குறித்து பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல மாணவர்கள் மத்தியில் ஒரு பாலியல் ஒரு சீண்டலை ஏற்படுத்துவதற்கு போல பேசியிருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு என்பவர் மீது பாலியல் வழக்கும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.